உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய என் உயிருக்கு இணையான உறவுகளே, 2026வது வருடம் புதுப்பொலிவுடன் துவங்குகின்ற இந்த நல்ல தருணத்தில் ஆண்டவர் எனக்கு தந்த வாக்குத்தத்த வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் கர்த்தருடைய சமூகத்தில் நான் எதிர்கொள்ள இருக்கிற வருடத்திற்கு எனக்கு ஒரு வாக்குத்தத்த வசனத்தை தாரும் ஆண்டவரே என்று நான் கேட்டபோது, கர்த்தர் எனக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் ஏசாயாவின் புஸ்தகம் 63வது அதிகாரம் 4வது வசனம். நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நம் தேவனாகிய கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது என்று ஆண்டவர் சொல்கிறார். நீதியை சரிக்கட்டுகிற நாள் ஆண்டவருடைய மனதில் இருக்கிறதா? பல நேரங்களில் நமக்கான நீதி நமக்கு கிடைப்பதில்லை. ஏழையின் வார்த்தைகள் சபையில் ஏறுவதில்லை. ஏழையின் வார்த்தைகளை அதிகார வர்க்கம் மதிப்பதில்லை. சில நேரங்களில் நாம் செய்யாத குற்றத்திற்கு நாம் தண்டனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்க நேரும். சிலர் நாம் செய்யாத காரியங்களை செய்ததாக நம் மீது வீண் பழிகளை சுமத்தி கொண்டே இருப்பார். காவல் நிலையமும் நீதிமன்றமும் கூட நமக்கான நீதியை தள்ளி வைக்கும். ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், இந்த 2026வது வருடத்தில் உங்களுக்கு மறுக்கப்பட்ட நீதியை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். உங்களுக்கான நீதி விளங்கும். கர்த்தரே உங்களுக்கு நீதிபரராய் இருப்பார். வேதம் அவருக்கு ஒரு அழகிய பெயரை சூட்டுகிறது. அவர் நீதிபரர், அவர் நீதி செய்கிறவர், ஏழைகளின் நியாயத்தை விசாரிக்கிறவர், திக்கற்றவர்களின் தேவைகளை அறிந்து அவர்களுடைய நியாயத்தை விசாரிக்கிற தேவன். திக்கற்றவர்களுக்கும் திசையற்றவர்களுக்கும் வறியவர்களுக்கும் வாடி கிடப்பவர்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் துணை இல்லாதவர்களுக்கும் அதிகார வர்க்கத்தால் தள்ளுண்டு போனவர்களுக்கும் கர்த்தரே நீதிபரராய் இருப்பார். அடுத்தது வேதம் சொல்கிறது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. என்னுடையவர்களை என்று ஆண்டவர் யாரை உரிமை கொண்டாடுகிறார் தெரியுமா? தம்முடைய இரத்தத்தை சிந்தி தம்முடைய சொந்த ஜனமாக மீட்டு கொண்டார் அல்லவா? பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்கிறார் என்று வேதம் சொல்கிறதே. அவருடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கப்பட்டவர்கள், தன்னுடைய பாவத்தை மறைக்காமல் அதை அறிக்கை செய்து அதை விட்டுவிட்டு தேவனுடைய சமூகத்திலே ரட்சிப்பு என்கிற இரக்கத்தை பெற்றவர். அவரை மாத்திரம் நம்பி அவருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து அவரை நோக்கி விசுவாசத்தோடு முன்னேறுகிற தம்முடைய ஜனத்தை பார்த்துதான் அவர் சொல்கிறார், அவர்கள் என்னுடையவர்கள், நான் தெரிந்து கொண்டவர்கள். ஒரு தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்திற்கு வனாந்திரத்திலே தண்ணீரையும் அவாந்திர வழிகளிலே ஆறுகளையும் உண்டாக்குகிறதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும் என்று கர்த்தர் சொல்கிறார். இங்கே வேதம் சொல்கிறது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. நம்முடைய ஆண்டவருக்கு யோபு ஒரு அழகான பெயரை கொடுத்தார். அந்த பெயர் என்ன தெரியுமா? என் மீட்பர். யோபுவின் புத்தகம் 19வது அதிகாரம் 25வது வசனத்திலே வாசிக்கிறோம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். யோபு தன்னுடைய வாழ்நாளில் அவர் துன்பத்தினூடே நடந்தவர், துயரங்களை சுமந்தவர், மரணங்களை எதிர்கொண்டவர், பெரிய இழப்புகளை சந்தித்தவர். வாழ்க்கை அப்படித்தான் நம்மை அழைத்து செல்லும். காலையில் மகிழ்ச்சி, மாலையில் அழுகை. வாழ்க்கை இனிப்பையும் கசப்பையும் நமக்கு கலந்து கலந்து தந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கை பாதை இருக்கிறதே, அது மேடு பள்ளம் நிறைந்த ஒரு கரடு முரடான பாதை. அந்த பாதையினுடைய தான் கர்த்தர் நம்முடைய கரங்களை பிடித்து வழி நடத்தி வந்து கொண்டே இருக்கிறார். அவர் நமக்கு மீட்பராகவே இருக்கிறார். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி கனவுகளோடு தொடங்கும்.
டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி 1000 கவலைகளோடு முடியும் என்று ஒரு கவிஞன் எழுதினார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு, அவருடைய வார்த்தைகளை நம்பி இருக்கிறவர்களுக்கு ஜனவரி மாதம் வாக்குத்தத்தத்தில் தொடங்கும். டிசம்பர் மாதம் விசுவாச வார்த்தைகளால் நிரம்பும். டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி பழைய ஆராதனை புதிய ஆராதனை என்று புது வருட பிறப்பு ஆராதனை துவங்கும் அல்லவா? அதிலே பழைய வருட அனுபவ சாட்சி, புதிய வருட அனுபவ சாட்சி என்று 2 இருக்கிறது. பழைய வருட அனுபவ சாட்சியை பகிர்ந்து கொள்கிறவர்களில் பல பேர் அவர்கள் அனுபவித்த கசப்புகளையும் வேதனைகளையும் கக்கிக் கொண்டே இருப்பார்கள். இறுதியிலே என்ன சொல்வார்கள் தெரியுமா? இதன் மத்தியிலும் கர்த்தர் என்னை நடத்தி கொண்டு வந்தார் என்று சொல்வார். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த 25வது வருடம், 2025வது வருடம் நான் கசப்பை பருகுகிற வருடமாக இருந்தது. தனிப்பட்ட வாழ்க்கையிலே எனக்கு இருந்த ஒரே சகோதரன் அசோக்குமார் என்கிற என்னுடைய உடன்பிறப்பை நான் இழந்து போனேன். அவர் வன இலாக்காவிலே வேலை செய்து கொண்டிருந்தார். கோவை மாவட்டத்திலே தடாகம் என்கிற வனச்சரகத்திலே அவர் ஒரு ஃபாரஸ்ட் கார்டாக அவர் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது, தன்னுடைய பணியின் நிமித்தம் காட்டெருமைகளை துரத்துகிற பணிக்காக அவர் போனபோது, அவர் எதிர்பாராத தருணத்தில் திடீரென்று காட்டெருமைகள் தாக்கி அவர் இறந்து போனார். அவருடைய அகால மரணம் கடந்த மார்ச் மாதம் 12ஆம் தேதி நடந்தது. நான் உடைந்து போனேன், நொறுங்கி போனேன். என் தோளுக்கு இணையாக இருந்த என் சகோதரனை இழந்ததில் என்னுடைய இருதயம் நொறுங்கி போய்விட்டது. ஆனாலும் கர்த்தர் என்னை தேற்றினார், எனக்கு ஆறுதலை தந்தார். அந்த காலகட்டத்தில் தான் என்னுடைய இளைய மகள் இவாஞ்சலின் நிஷ்மா அவர்களுடைய திருமணத்தை ஏற்பாடு செய்திருந்தோம். அந்த வேதனையை சுமந்து கொண்டே, அந்த கவலையை ஏந்தி கொண்டே என்னுடைய மகளுடைய திருமணத்தை எதிர்கொள்ள நேர்ந்தது. கர்த்தர் எனக்கு துணையாக இருந்தார், ஆதரவாக இருந்தார். கடந்த நவம்பர் மாதம் 25ஆம் தேதி எனக்கு ஒரு அறுவை சிகிச்சை நடைபெற்றது. நாகர்கோவில் சிபிஹெச் மருத்துவமனையில் அதற்கான சிகிச்சையை எடுத்துக்கொண்டு, லாப்ரோஸ்கோபி என்பார்களே, நுண்துளை மூலமாக எனக்கு அறுவை சிகிச்சை நடந்தது. கர்த்தர் என்னை பாதுகாத்தார். கடந்த சில மாதங்களாக நான் காணொளி காட்சியில் முகம் காட்டாததற்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. ஆனால் இந்த புது வருடத்திலே புதுப்பொலிவோடு எழுந்து நிற்பதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். மீண்டும் உங்களை சந்திக்கின்ற வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். எனவே ஏசாயாவின் புஸ்தகம் 63வது அதிகாரத்தில் 16வது வசனம், தேவரீர் எங்கள் பிதாவாக இருக்கிறீர், ஆபிரகாம் எங்களை அறியான், இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல. கர்த்தாவே, நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பெருமாய் இருக்கிறீர், இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம் என்று சொல்லப்படுகிறது. என்னை பொறுத்தவரை நான் தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன், நான் ஊரறிந்தவன் இல்லை, உலகறிந்தவன் இல்லை. என் பெயரை என் புகழை யாருக்கும் நான் சொல்ல வேண்டியதில்லை. யாருக்கும் தெரியாமல் ஒரு தனிமையில் ஒரு மறைவிடத்தில் வாழ்கிற ஒரு இலைமறை காய் போல இருக்கிறவன் நான். அப்படித்தான் இங்கே பக்தன் சொல்கிறான், தேவரீர் எங்கள் பிதாவாய் இருக்கிறீர், ஆபிரகாம் எங்களை அறியான், இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல. ஆபிரகாம் எங்களுக்கு ஆபிரகாமுக்கு எங்களை தெரியாது, ஆபிரகாமின் சந்ததியாகிய இஸ்ரவேலுக்கும் எங்களை தெரியாது. ஆனாலும் நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பெருமாய் இருக்கிறீர் என்று சொல்கிறார். நான் மருத்துவமனையில் நான் இருந்தபோது, என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் மருத்துவமனையில் நான் அனுமதிக்கப்பட்டிருந்த காலத்தில் எனக்கு ஊழியங்கள் மிக குறைவாக இருந்ததினால் அந்த மருத்துவ செலவுகளை என்னால் எதிர்கொள்ள முடியவில்லை. யாரிடம் உதவி கேட்பது? யார் எனக்கு உதவி செய்வார்கள்? ஆபிரகாமுக்கு என்னை தெரியாது, இஸ்ரவேல் சமூகத்திற்கு என்னை தெரியாது. நான் யாரிடம் கேட்க முடியும்? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுத்தேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு, தம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று வேதம் சொல்கிறது அல்லவா? இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று வேதம் சொல்கிறது அல்லவா? கர்த்தருடைய நாமத்தை சுமந்து கொண்டு வருகிற ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தால் அதன் பிரதிபலனை அடையாமற் போக மாட்டீர்களே என்று வேதம் சொல்கிறது அல்லவா?
அப்படி எனக்கு இறங்கி எனக்கு உதவி செய்த கர்த்தருடைய பிள்ளைகளை நான் நினைத்து பார்க்கிறேன். ஏனென்றால் அவர் நமக்கு பிதாவாக இருக்கிறார், அவர் நமக்கு மீட்பராக இருக்கிறார். வேதம் சொல்கிறது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. 2026 உங்களுக்கும் எனக்கும் மீட்பின் ஆண்டாக, நம்மையெல்லாம் மீட்டுக் கொள்ளுகிற வருடமாக அமையட்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.